தூய்மைப்படுத்துற வேலைய உழவார பணி என்று சொல்வாங்க. கோவில் கும்பாபிஷேகம் நடத்துவதை விட மேலான புண்ணியம் தருவது உழவார பணி. அதை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். கோவிலுக்கு சென்றவுடன் இறைவன் நமக்கு உணர்த்தும் பணியே உழவார பணி. உழவாரம் என்பது புல் செதுக்கிறதுக்காக உழவர்கள் உபயோகிக்கும் ஒரு கருவி. இத பார்த்தா தோசை கரண்டி மாதிரி இருக்கும். சைவ சமய குறவர் 4 பேர்ல ஒருத்தர் தான் திருநாவுக்கரசர். அவர் கையில எப்போதும் உழவார கருவி வச்சிருப்பார். எதுக்கு? இறைவன் குடியிருக்கிற கோவில் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும்னு உலகிற்கு உணர்த்தவே அவர் கோவில்ல முளைத்திருக்கிற முற்புதர்களை உழவார கருவி உபயோகிச்சு தன் கையாலேயே தூய்மையாக்கி உழவார பணியையே துவக்கி வச்சிருக்கார். இறைவனை அடைவதற்கு 4 வழிகளை சைவ சமயம் கொடுத்திருக்கு. அவை சரியை, கிரியை, யோகம், ஞானம். இதில் சரியை என்பது தொண்டு நெறி. கோவில் பணிகள் செய்து முக்தி அடைந்தவர் திருநாவுக்கரசர். இன்றும் இந்த நெறியை பின்பற்றி எத்தனையோ உழவார பணி அமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன. என்னதான் நாம பொருளாலும் பணத்தாலும் இறை வழிபாடு செய்தாலும் உடல் உழைப்பு என்பது அவசியம். உழவார பணி அமைப்பில் சேர்ந்து செய்தாதான் உழவார பணி செய்ய முடியும் என்பது இல்ல. உதாரணமா, கோவில்ல நடந்து போகும்போது குப்பையை பார்த்து அதை எடுத்து கொண்டு போய் குப்பை தொட்டியில போடலாம். பிரதோஷம் போன்ற முக்கிய வழிபாட்டின் போது தீபம் ஏற்றிய குச்சிகளை கண்ட இடத்துல எண்ணெய் பாக்கெட்டு, கவரு, தேவையில்லாததை கண்ட இடத்துல போடாம குப்பை தொட்டியில போட்டு கோவிலை தூய்மையா வைத்துக் கொள்வதும் உழவார பணிதான். உழவார பணி செய்யும் அன்பர்கள் பெரும்பாலும் மருத்துவமனை செல்வதில்லை என்பது அடியார்களின் அனுபவம். நாம் வாழும் வீட்டை எப்படி தூய்மையாய் வச்சிருக்கிறோம், அது போலதான் நம் இறைவன் இருக்கும் இடத்தை தூய்மையாக வச்சிருக்கிறதும் நம் கடமைதான். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று திருநாவுக்கரசர் பாடிய கூற்றுப்படி நாமும் நம்மால் முடிந்த அளவுக்கு உடலால் பணி செய்து இறைவன் அருள் பெறுவோம். இந்த பதிவை உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தூய்மைப்படுத்துற வேலைய உழவார பணி என்று சொல்வாங்க. கோவில் கும்பாபிஷேகம் நடத்துவதை விட மேலான புண்ணியம் தருவது உழவார பணி. அதை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க